வேத வசனம். அன்பு திரளான பாவங்களை மூடும். 1 பேதுரு 4:8. மாவீரன் அலெக்சாண்டரின் அரண்மனையில் மிக பிரசித்தி பெற்ற ஓவியன் ஒருவன் இருந்தான். அவன் சக்கரவர்த்தியின் மேல் அளவில்லாத அன்பு கொண்டிருந்தான். அவன் பல ஆண்டுகள் முயற்சித்து சக்கரவர்த்தியின் ஓவியம் ஒன்றை வரைந்தான். சக்கரவர்த்தியின் முகத்தில் காயத்தினால் ஏற்பட்ட ஒரு தழும்பு அந்த படத்தின் அழகை சற்று குறைத்தது. எனவே அவன் மீண்டும் மீண்டும் இரவு பகலாய் பாடுபட்டு அந்த தழும்பு தெரியாமல் இருக்க சக்கரவர்த்தி தன் கையை கன்னத்தில் வைத்து ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பது போல மாற்றி மிக அழகாக வரைந்து முடித்தான். அலெக்சாண்டர் அந்த படத்தின் அழகை பார்த்து மிகவும் சந்தோஷமடைந்தார். தன் கன்னத்தில் இருந்த தழும்பு படத்தில் காணப்படாதது பற்றி கேட்டபோது அந்த ஓவியன், ராஜாவே, அதை என் அன்பு மூடி போட்டு விட்டது என்று பதிலளித்தான். அருமையானவர்களே, அன்பு திரளான தழும்புகளையும் பாவங்களையும் மூடிவிடும். நிறைய நேரம் நம்ம மற்றவர்களிடத்திலே குற்றம் கண்டுபிடித்து கொண்டும் முறுமுறுத்து கொண்டும் இருப்போமானால் நம்மிடத்திலே கிறிஸ்துவின் அன்பு இல்லை என்று தான் அர்த்தம். அருமையானவர்களே, நம்முடைய இருதயத்தை கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்படும்படி நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா? துரோகிகளையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் தெய்வீக அன்பு. வேதம் சொல்லுகிறது, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது. ஒருவேளை எப்பயாவது உங்ககிட்ட மற்றவர்களை குறித்த கசப்பு வைராக்கியெல்லாம் வந்திருக்குன்னா நீங்கள் நினச்சிக்கோங்க, என் உள்ளத்தில் அன்பு குறைவாய் இருக்கிறது. அப்பெல்லாம் தனியாக கர்த்தருடைய சமூகத்துக்கு ஓடி போய், ஆண்டவரே உம்முடைய அன்பை என் இருதயத்தில் ஊற்றி அருளோன்னு போய் ஜெபித்தோன்னா நிச்சயமாய் ஆண்டவர் அவருடைய அன்பை நம் இருதயத்தில் ஊற்றுவார். மேலும் பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று ரோமர் 5:5 வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்கு தெய்வீக அன்பை ஊற்றி கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, உம்முடைய அன்பு எங்கள் இருதயத்தில் ஊற்றப்படட்டையா. எப்போதும் மற்றவர்களிடத்தில் குற்றங்களையும் குறைகளையும் கண்டுபிடித்து ஆண்டவரே பகையையும் கசப்பையும் எங்கள் உள்ளத்தில் வைத்திருப்போமானால் தயவாய் மன்னுங்க ஆண்டவரே. அன்பு திரளான பாவங்களை மூடும் அல்லவா ஆண்டவரே. அந்த தெய்வீக அன்பினால் எங்கள் ஒவ்வொருவர் இருதயத்தையும் நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு நாளும் இந்த அன்பு கூறுகிறதுலே நாங்கள் வளர உதவி செய்யுங்க. சுயநலத்தை எங்களை விட்டு எடுத்து போடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.